இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா நம்மளை கனிமலர்கள் தான் முதல்ல கொண்டாடுது. அதுவே பெரிய சிறப்பு இருக்கு. உறுதிமொழி படிப்பார் நமது சமத்துவ நாள் உறுதிமொழி. சாதி வேறுபாடுகளுக்கு எதிராகவும் சாதியின் பெயரால் நடக்கும் சமூக அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் தொடர்ந்து போராடி ஒடுக்கப்பட்டவர்களுடைய உரிமைகளுக்காகவும் ஒடுக்கப்பட்டவர்களுடைய சமத்துவத்திற்காகவும் வாழ்நாள் எல்லாம் குரல் கொடுத்து எளிய மக்களின் உரிமைகளை பற்றி விழிப்புணர்வை ஊட்டிய நம் அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்து தந்த அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்த நாளில் சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவ சமுதாயத்தை அமைக்க நாம் அனைவரும் பாடுபடுவோம் என்றும் சக மனிதர்களை சாதியின் பெயரால் ஒருபோதும் அடையாளம் காண மாட்டேன் என்றும் சக மனிதர்களிடம் சமத்துவத்தை வாழ்நாள் முழுவதும் கடைபிடிப்பேன் என்றும் உளமாற உறுதியேற்கிறேன். வாசகரும் நமது வாசகரோட தலைவர் நேசர்பாணி வந்து ஒரு வார்த்தை பேசுவாங்க. இந்திய அரசியலமைப்பினுடைய மாமேதை டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய 134வது பிறந்த நாளில் இந்த சமத்துவ நாள் உறுதிமொழி ஏற்பிருக்கும் இந்த நிகழ்ச்சி சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருக்கிற நூலகத்தினுடைய பணியாளர்களுக்கும் அதை சிறந்த சீரான முறையில் தலைமையேற்று நடத்தியிருக்கிற ஐயா புகழேந்தி அவர்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றி சாக்குகிறேன். டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய ஒரே கோரிக்கை இந்த தேசம் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் நோக்கி பயணிக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வுகளற்ற ஒரு சமுதாயத்தை உருவாக்கிட வேண்டும் என்பதுதான் அவருடைய வாழ்நாள் கனவாகும். அதை இந்த இடத்தில் நூலகத்தில் கொண்டாடுவது என்பது சிறந்த ஒரு வழிமுறையாகும். ஏனென்றால் தன் வாழ்நாளெல்லாம் தன் அறிவுக்காக அவர் பயன்படுத்தியதே நூலகம்தான். உலகத்தின் மாபெரும் இரு மேதைகளான கார்ல் மார்க்ஸும் டாக்டர் அம்பேத்கர் அவர்களும் வாழ்நாளின் பெரும் பகுதியை நூலகத்தில் பயன்படுத்தினார்கள். அதனால் இந்த சமூகத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அதே போன்று நீங்களும் நூலகத்தை தேடி வந்திருக்கிறீர்கள். சிலர் இந்த சமூக மாற்றத்திற்காகவும் நூலகத்தை தேடி வந்திருக்கலாம், சிலர் தன்னுடைய அரசு பணிகளுக்காகவும் தன்னுடைய வாழ்வாதாரத்தை மாற்றுவதற்காகவும் இந்த நூலகத்தை நோக்கி வந்திருக்கலாம். இந்த பாபா சாஹிப் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளில் உங்களுடைய வாழ்நாள் கோரிக்கைகளும் உங்கள் லட்சியங்களும் வெற்றி பெற வாழ்த்துகிறேன். நன்றி. வீர வணக்கம். மதிப்புக்குரிய கன்னிமாரா அரசு பணியாளர் நூலக அவர்களுக்கும் இங்கு கூடியிருக்கும் UPSC மாணவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக மாமேதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளில் இன்று நீங்கள் கூடியிருக்கும் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். பாரதிதாசன் கவிதை சொல்லி புரட்சியாளர் அம்பேத்கருக்கு மாலை மரியாதை செலுத்துவார்கள். பள்ளம் பறிப்பாய் பாதாளத்தின் அடிப்பார நோக்கு அழிந்தது பள்ளைதவிலே பிள்ளை பூச்சியை முகத்தை தாய்த்து தாய்ந்து நாயினும் தாய்ந்து போ ஒட்டு பூச்சியை உண்மை தேரையை அழு இலி அஞ்சி பிளற்று கண்ணம் கரைக்கும் இருட்டின் கரையை துங்கு நர்மின் தூளை இதை கேள் மனிதரில் நீயும் ஒரு மனிதன் இமைதிர ஏந்து நன்றாய் எண்ணுவாய் தோலை குழைத்து சுடமுது தூக்கு வீசை முறைக்கு வேலை ஏற்று விழித்து வெளி வேதனைக்குள் உனது வீடு உனது பக்கத்தை விட்டு நிலவை வைத்து நாட்டோடு நாட்டை இணைத்து மலைமேறி ஏறி நின்று பாரடா உனது மாநில பரப்பை அறிவை விரிவுசை அகண்டமாக்கு விசால பார்வை விழுங்கும் மக்களை அனைத்துக்கொள் உன்னை சங்கமமாக்கு மாநில சமுத்திர நான் என்று கூறு பிரிவில் எங்கும் பேதமில்லை. இத்தகைய பாரதிதாசன் கவிதைக்கு இணங்க புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய சமூகத்தை 2000 ஆண்டுகளாக கட்டமைக்கப்பட்ட இந்த சாதிய சமூகத்தை அடியோடு சமத்துவம் என்ற ஜனநாயகத்தை உருவாக்கி இருக்கிறார். அதாவது ஹிட்லர் என்றால் நாசிசம், முசோலினி என்றால் பாசிசம், அம்பேத்கர் என்றால் சமத்துவம் ஜனநாயகம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கல்வி புரட்சியாளர் அம்பேத்கர் இந்த பிறந்தநாளை நீங்கள்லாம் இன்று கூட்டித்தேர்தலுக்கு தயாராக கொண்டிருக்கிறீர்கள். இந்த எண்ணத்தை நீங்கள் மனதில் ஏற்றிக்கொண்டு புரட்சியாளர் மாதிரி நீங்கள் செல்லுகின்ற துறையிலே ஒரு சிறப்பான ஒரு ஆளுமை
மிக்க அதிகாரியாக கனிமர பொதுநூல் உங்களை எல்லாம் வாழ்த்தி வணங்குகிறது. வருகிற போட்டித் தேர்விலே நீங்கள் எல்லாம் சிறப்பாக இந்த தேர்வில் தேர்ச்சி பெற்று நீங்கள் விரும்பிய துறைக்கு பணிக்கு செல்லுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் பணிக்கு செல்கின்ற காலகட்டத்தில் உங்களை நாடு வருகின்ற பொதுமக்களிடம் அன்பாகவும் பணிவோடு நடந்து கொண்டு அவர்கள் தேவையை பூர்த்தி செய்யுங்கள். அதுதான் ஒரு நல்ல ஒரு அரசு ஊழியர் ஒரு நல்ல ஒரு கடமையாகும் என்பதை நான் நேரத்தில் சொல்லிக்கொண்டு மரியாதைக்குரிய எங்களது துணை நூலர் அவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்துவார்கள். போட்டோ தெரியுதா?